മൂന്നാറിലെത്തിയ ദേവികുളം എം.എൽ.എ. എഫ് രാജയ്ക്ക് വൻ സ്വീകരണം നൽകി. തെരഞ്ഞെടുപ്പിന് മുന്നോടിയായി എന്തൊക്കെ വാഗ്ദാനം നൽകിയിട്ടുണ്ടോ അതെല്ലാം നടപ്പിലാക്കുമെന്ന് എഫ് രാജ പറഞ്ഞു. രാഷ്ട്രീയ ഭേദമന്യേ തോട്ടം മേഖലയിലെ അർഹരായ തൊഴിലാളികൾക്ക് ഭൂമി നൽകുമെന്നും എഫ് രാജ കൂട്ടിച്ചേർത്തു. பார்ட்டியோ ராஷ்டிரியமோ ஜாதியோ எதுவுமே கிடையாது. அருகதப்பட்ட ஆளுக்கு இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு 5-6 தலைமுறையா இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு குறைஞ்சது 3 சென்ட் இடம் ഫസ്റ്റ് കൊടുക്കണമെന്ന് சொல்லியிருக்கேன். ദേവികുളം മണ്ഡലത്തിൽ എഫ് രാജ വിജയിച്ച് മണ്ഡലത്തിലേക്ക് എത്തിയപ്പോൾ യൂണിയന്റെ നേതൃത്വത്തിൽ വലിയ സ്വീകരണമാണ് ലഭിച്ചത്. ഏകദേശം 1 മണിക്കൂർ നീണ്ടുനിന്ന സ്വീകരണമാണ് ലഭിച്ചത്. എങ്ങനെയുണ്ട് സന്തോഷം? பெரிய ஸ்வீகரணம் நம்ம SFIW யூனியன் சார்பாக எனக்கு பெரிய ஸ்வீகரணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் என்னை வெற்றி பெற செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு கோரிக்கை வச்சீங்க. எங்களுக்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் 1 சென்ட் இடம் கூட இல்லாம நாங்க இருக்கிறோம். நீங்க எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே ஓட்டு கேட்க போகும்போது அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். உங்களுக்கு கேரளாவிலையும் இடம் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் இடம் கிடையாது, 1 சென்ட் இடம் கூடி இல்லாத ஆளு இப்பவும் இந்த மண்ணுல தோட்ட மேഖലயும் சரி கார்ஷிய மேഖലயும் சரி 2 இடத்துலயும் இடமும் வீடும் இல்லாம இப்பவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். குறைஞ்சது 3 சென்ட் இடம் ஃபர்ஸ்ட், செகண்ட் வீடு. இது பார்ட்டியோ ராஷ்டிரியமோ ஜாதியோ எதுவுமே கிடையாது. அருகதப்பட்ட ஆளுக்கு இந்த மண்ணுல பிறந்தவங்களுக்கு 5-6 தலைமுறையா இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு குறைஞ்சது 3 சென்ட் இடம் ஃபர்ஸ்ட் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வீடும். இதற்கு வேண்டி சட்டமன்றத்தில் போராடி உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு என்னுடைய முழு முயற்சி எடுப்பேன் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் என்னை வெற்றி பெற செய்ததற்கு நன்றி கூறுகிறேன். നിലവിൽ ഈ തോട്ടമേഖലയിൽ ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് വലിയൊരു പ്രശ്നമുണ്ട്. അതോടൊപ്പം തന്നെ അതിന് എന്തെങ്കിലും നടപടി ഉണ്ടാവും? ஜாதி சர்டிபிகேட் நான் திருவனந்தபுரம் போகும்போது முக்கியமந்திரியை நேராக பார்த்து அபேஷா கொடுத்துருக்கேன். இங்கே ஜூன் மாதம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம். இந்த சர்டிபிகேட் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேகை வேணும்னு சொல்றாங்க. இல்லாத ஆளுங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ அது மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி நான் முக்கியமந்திரிட்ட மனு கொடுத்துருக்கேன். அவர் இது பரிசீலனை பண்ணலாம், நமக்கு வாங்குவதற்குள்ள சர்டிபிகேட் வாங்குவதற்குள்ள ஏற்பாடு செய்வேன் என்று உறுதி கூறியிருக்கிறார். தோட்ட மேഖല கார்ஷிய மேഖല ரோடெல்லாம் பார்த்தோம்னா மொத்தம் பொட்டிப்பொழிஞ்சு கிடக்கு. அதுக்கு எதாவது நடவடிக்கை இருக்கும்? கண்டிப்பா அதுக்குள்ள நிவேதனமும் நம்ம முக்கியமந்திரிட்ட கொடுத்துருக்கு. மெயின் ரோடு மட்டும்தான் இருக்கு. உள் பிரதேசத்துல எஸ்டேட்லனாலும் சரி கார்ஷிய மேഖലயும் சரி ஒரு ரோடும் கிடையாது. எல்லாம் தகர்ந்து போய் கிடக்கு. இதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி முக்கியமந்திரி சொல்லியிருக்காரு. நானும் இது வலியுறுத்தி இங்க உள்ள பொழிஞ்சு போன ரோடெல்லாம் நம்ம ரப்பரைஸ்டு ரோடா மாத்தி இங்க உள்ள மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இந்த வேலையில செய்து கொடுப்பேன் என்று சொல்லி உறுதி கூறுகிறேன். இப்போ ഏറ്റവും മുഖ്യമായ പ്രശ്നം വരുന്ന മൂന്നാറിലെ ഒരു ഗതാഗതക്കുരുക്ക്. അവരുടെ ഗസ്റ്റ് ആയിട്ടാണ് ശരി, സാധാരണക്കാരാണ് ശരി, ഹോസ്പിറ്റലിൽ எங்கேயும் போக முடியாது. அந்த கதாகதக்குள்ள மாட்டி மணிக்கூறுகள் அவஸ்தப்பட வேண்டிய இது இருக்கு. அது ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்குமா? மூணாறுல இத்தனை காலமா டிராபிக் தான். ஒரு தீர்மானம் இப்போ வரை கிடையாது. கம்பெனி எம்டிட்ட நாங்க தலவரமாரெல்லாம் போய் பேசியிருக்கோம். இங்க மேக்சிமம் கம்பெனிக்குள்ள இடம் தான் இங்க இருக்கு. கம்பெனி எம்டிட்ட பேசி அது ஒரு பார்க்கிங் வசதி கம்பெனியா செய்து தரணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். இது நம்ம ஒரு பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு கம்பெனி எம்டி சொல்லியிருக்காரு. இப்போ ராஜமலையில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் போய் 2 சைடும் போட்டுறாங்க. அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி போயிடுது. ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சி வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் கூட போகாத ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம பெரிய பாறையில் கம்பெனி இடம் நமக்கு கிரவுண்டு கிடக்கு. நம்ம அங்க இருந்து மேல கவர்மெண்ட் வண்டி மேல நம்ம போறத இங்க பார்க்கிங் இங்க வரக்கூடிய டூரிஸ்ட்காரங்களுக்குள்ள வண்டி இங்க பார்க்கிங்ல நிறுத்தி நம்ம பெரிய பாறையில இருந்து
நம்ம கவர்மெண்ட் வண்டியை வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி நான் கம்பெனி எம்டிட்ட பேசியிருக்கேன். அவர் ஒரு பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு தீர்வு வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வெகு சீக்கிரமாகவே சப் கலெக்டரை பார்த்து டிராஃபிக் கமிட்டி கூடதுக்குள்ள ஏற்பாடு நான் சொல்லியிருக்கேன். அவங்க டேட் வச்சு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அது விலாவரியா வந்து நம்ம மூணாறு டிராஃபிக்கை பற்றி பேசி ഒരു സുമൂഹ முடிவு நம்ம എടുക്കപ്പെടും. വലിയതായിട്ട് ഇപ്പോൾ ഒരു സോഷ്യൽ മാധ്യമങ്ങളിൽ കണ്ടുവരുന്ന ഇത് ഇവിടെ വരുന്ന സഞ്ചാരികളെ ഇവിടെയുള്ള ആളുകൾ ആക്രമിക്കുകയാണെന്നും എന്നുള്ളൊരു വലിയ ഒരു വിവാദമാണ് ഇപ്പോൾ സോഷ്യൽ മീഡിയയിൽ വരുന്നത്. അങ്ങനെ ദേവളം മണ്ഡലത്തിലുള്ള ആളാണ്. കഴിഞ്ഞ ദിവസം കൊരങ്ങടിയിലാണ് ഈ സംഭവം നടക്കുന്നത്. തമിഴ്നാട് അതിർത്തിയിലാണ് ഈ സംഭവം നടക്കുന്നത്. അത് മൂന്നാർ എന്ന് പറഞ്ഞ് ചിത്രീകരിച്ച് വലിയ സോഷ്യൽ മീഡിയയിൽ വലിയ പ്രചരണം നടക്കുന്നു. ഇവിടെയുള്ള ഡ്രൈവർമാരെയും വഴിയോര കച്ചവടക്കാരെല്ലാം തന്നെ വലിയ രീതിയിൽ വിമർശനം കേൾക്കേണ്ടി വന്ന ഒരു സാഹചര്യമാണ്. അതിനെതിരെ എന്താണ് ഒരു നടപടിയുള്ളത്? இங்க ஆதி காலத்துல வந்து இங்க ரெண்டு 4 லாட்ஜ் தான் அங்க இருந்துச்சு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லாட்ஜ் வந்துருச்சு. இன்னைக்கு இங்க உள்ள மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து இப்ப பெருகி இருக்கு. இங்க அன்னைக்கு வந்து தேயிலை தோட்டத்துக்கு தான் எல்லாருமே வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாகனம், ஜீப் சவாரி, அது மாதிரி எவ்வளவோ இங்க நம்ம பொழப்புக்கு வேண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு வந்து வெளியூர்ல இருந்து நமக்கு டூரிஸ்டுக்காரங்க இங்க வந்தாதான் நமக்கு பொழப்பு. இங்க உள்ள ஜீப் டிரைவரா இருந்தாலும் சரி, இங்க உள்ள பொதுமக்கள் யாரா இருந்தாலும் சரி, அதை உணரணும். நம்ம வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஆளுகளை நம்ம பாதுகாக்கணும். அவங்க வந்தாதான் நமக்கு இங்க பொழப்பு. அதை நீங்க உணரணும். அதை வந்து நம்ம சப் கலெக்டர் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு கமிட்டி கூடி நம்ம ஒரு நல்ல முறையில ஒரு தீர்மானம் எடுத்து இங்க எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த வேலையில உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ഏതായാലും ഇലക്ഷൻ മുന്നോടിയായി പ്രഖ്യാപിച്ച വീടും സ്ഥലവും തൊഴിലാളികൾക്ക് രാഷ്ട്രീയ ഭേദമന്യേ ആ പദ്ധതി നടപ്പിലാക്കും. അതോടൊപ്പം തന്നെ ഗതാഗതക്കുരുക്കും ഈ വരുന്ന സഞ്ചാരികളുമായുള്ള തർക്കങ്ങൾ പരിഹരിക്കാനുള്ള എല്ലാ നടപടികളും എംഎൽഎയുടെ ഭാഗത്ത് ഉണ്ടാകുമെന്ന് തന്നെയാണ് എഫ് രാജ വ്യക്തമാക്കിയിരിക്കുന്നത്. ക്യാമറമാൻ എ പി രാജയ്ക്കൊപ്പം വിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.